தலைமைச் செயலகம் வந்து ஃபஸ்ட்டு இந்த கதை ஒரு வாட்டி நானாக வந்து ஒரு ஒரு கோர்வையாக ஒன்று நினச்சிருந்தேன். நிறைய விஷயங்கள் நான் நேரடியாக பார்த்தனால ஒரு இன்ஸ்பிரேஷனாக அதை வச்சு நான் ஒன்று இவ்வளோ வருஷம் கடந்து வந்ததில் உண்மையை நிறையா வந்து மறைக்கப்படுது. அது வெளியே சொல்லாமல் மறைக்கப்படுது. இது வேறு விதமாக ஒரு பாசிட்டிவாக சொல்லலாமே, அதே சமயத்தில் அதோட ஒரு ஹியூமன் எலிமெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது நான் நினச்சி தான் வசந்தபாலன் அவர்களுக்கு இந்த கதையோட ஒரு அவுட்லைனை சொன்னேன். பட் அவர் வந்து இதெல்லாம் எடுத்த நாங்கள் ஊரை விட்டு போனோம் மேடம் அப்படின்னாரு. சரி, ஊரை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வேறு விதமாக சொல்லுங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அதில் வந்து நிறைய விஷயங்கள் இது பவர்ஃபுல்லாக ஆர்டிஸ்ட் இருக்கணும். அப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப மெனக்கட்டு இவங்களெல்லாம் இவங்க இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் கொண்டு வந்து ஐம் ஸோ ஹாப்பி வித் த ஃபைனல் ப்ராஜெக்ட். ஏன்னா எப்போவுமே ஒரு கதையை வந்து ரொம்ப பார்க்க போகும்போதாடா இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். அது ஐம் ஹாப்பி நம்ம அது கொண்டு வந்துட்டோன்னு. எஸ், இட் வாஸ் நிறைய பேருக்கு ஓட்டு கேட்டு நான் போயிருக்கேன். இது எனக்காக நான் ஓட்டு கேட்டு போனது வந்து ஃபஸ்ட் டைம். பட் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக வந்து சரத் சார் தான் இருந்தார். பட் ஆஃப்கோர்ஸ் எல்லாமே 4ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஸ் பற்றி எல்லாம் கான்ஃபிடென்ஸ் வந்து வி ஆல் போய் மக்களிடம் உண்மையாக தான் பேசியிருக்கேன், உண்மையாக தான் சொல்லியிருக்கேன். மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? விஜயகாந்த் சன்னும் இருக்காரு, நீங்களும் இருக்கீங்க, சார் அதில் 3 பேர் இருக்கோங்க. அதில் இவரும் இருக்க வேறு மாணிக்க தாக்கூர் வேறு இருக்கார் டிஎம்கே அலையன்ஸோட. ஸோ டஃப்பு அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் தான் டஃப்பு. ஐ மீன் எலெக்ஷன்ஸ்னால் அது தானே. தேங்க்யூ.